தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சருடைய ஆட்சி மீண்டும் நிச்சயமாக மலரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு மாவட்டமா நம்ம போகிற போது நம்மால உணர முடிகிறது. அந்த வகையில் அதையெல்லாம் உறுதி செய்கிற வகையில் 5 வருடங்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்கள்ல எந்தெந்த பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்தந்த தொகுதியில வெற்றி வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர்களை நேரடியாக சந்திச்சு நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது 3வது முறையாக முதலமைச்சர் அவர்களால் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். தொகுதியிலே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதலமைச்சர் அவர்களால் 3வது முறையாக வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, திருவள்ளூர் தொகுதியில் இதுவரையிலும் 3வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து சீட்டு வாங்கி யாரும் நின்னதில்லை. 2வது முறையாகவும் யாரும் வெற்றி பெற்றதில்லை கண்டினியூஸாக. சரி சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் கடந்த முறை 2வது முறையும் வெற்றி பெற்ற அந்த வாய்ப்பை மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மக்களும் அந்த வாய்ப்பை கரெக்டாக எனக்கு கொடுத்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பிச்சி வச்சாங்க. மாண்புமிகு முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதனோட பலன் இந்த திருவள்ளூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பார்க்கும்போதே தெரியும் எத்தனை திட்டங்கள், எத்தனை எழுச்சிகள். கிட்டத்தட்ட நான் இது பெருமைக்காகவோ இல்லை வேறு ஏதோ இந்த பேட்டிக்காகவோ இதை சொல்ல இயல்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டிடங்களாக, பாலங்களாக எல்லாமே இன்றைக்கி மக்களை நோக்கி அனைத்து திட்டங்களும் போய் சேர்ந்துருக்குன்னா அது மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கி அடித்தட்டு மக்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. நிச்சயமான நீங்கள் சொன்னீங்க, யாரும் 3 முறை சீட்டு அப்படி அறிவிச்சது இல்லை, அது 2 முறை வெற்றி பெற்றதில்லை அப்படின்னு. என்னோட கேள்வி அதுலேருந்து தான் இருக்குது. 2வது கான்சிக்யூட்டிவ் வெற்றி அப்படின்னாலே பெரிய சிரமம்னு சொல்லுவாங்க. 3வது முறையாக முதலமைச்சர்கள் இப்போ அறிவித்திருக்கிறாங்க. வெற்றி எளிதானதாக இருக்குமா? அப்படி எளிதானால் எப்படி எனக்கு இதெல்லாம் எளிதாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஏதாவது அவருடைய கணிப்பு எப்படின்னா, 3வது தடவையும் அவர் கொடுத்தா வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கை அவர் என் மேலேயும் என் தொகுதி மக்கள் மேலேயும் வச்சிருக்கிறதுனால தான் நான் 3வது முறையாக நிற்கிறேனே தவிர, மக்களை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அந்த மக்களை பற்றி தெரிஞ்சதுனால மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்துருக்காரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர். இன்றைக்கி ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்திங்கன்னா பேரளவுக்கு இல்லை, பேர் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. நிச்சயமா முதலமைச்சருடைய அந்த திட்டங்களே போதும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏற்கனவே நம்ம ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு ஆளுங்கட்சியாக வரணும் அப்படின்னா அது சாதாரணமானது இல்லை. அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி திட்டங்களுடைய மதிப்பீட்டில் தான் மக்கள் மதிப்பிடுவாங்க. உங்கள் தொகுதியில் நீங்கள் என்னென்ன பணிகள் இந்த 5 வருஷம் செஞ்சுருக்கீங்க? அரசின் சார்பில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் சட்டப்பேரவை தொகுதியில் நான் எதிர்க்கட்சியிலையும் உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கேன். அன்றைக்கு பல கேள்விகளை முன்னெடுத்து நான் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்து நடக்காத திட்டங்கள், முக்கியமாக இந்த நகரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் குறைச்சல் ஆகணும்னு பார்த்திங்கன்னா புறவழிச்சாலையை கேட்டு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களால் 1 டன்னில் அறிவிக்கப்பட்டு நிலுவையில் போயிடுச்சு. அதுக்குண்டான எந்த முன்னெடுப்பும் நடக்கலை. அதுக்கு முன்னாடி இதே தொகுதியில் அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், இப்போ என்னை எதிர்த்து நிற்கக்கூடியவர். அவர் 5 வருஷத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு இதை செஞ்சாருன்னு சொல்கிற அளவுக்கு எந்த திட்டமும் இல்லை. அதனால தான் மக்கள் அந்த வெறுப்பு இல்லை அடையாளமாக தான் என்ன 2016லையும் தேர்ந்தெடுத்தாங்க. 2021லையும் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், நிச்சயமாக ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஆளுங்கட்சியாக வரும்போது நிச்சயமாக தலைவர்கிட்ட சொல்லி நல்ல திட்டங்களை இங்கே எடுத்துன்னு வர முடியும். அந்த புறவழிச்சாலை நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது. அந்த புறவழிச்சாலை இன்றைக்கு நிலம் எடுப்பு 4 கிராமத்திலையும் எடுக்கப்பட்டு இன்றைக்கி தொடங்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சராலையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேல் அவர்களால் நேரடியாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது முதல் கட்டம். 2வது, எங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை, திருவள்ளூரில் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மப்சல் பஸ் ஸ்டாண்டு எம்டிசி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தில் வீரராகவர் கோயில் அருகாமையில் இருக்குது. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ரோட்டில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டே இருக்குது. அது 1 வே. ஸ்கூல் பசங்களும் அது வழியாக தான் போய் ஆகணும். அங்கே தான் நகராட்சி பள்ளியும் இருக்குது. கோயிலுக்கு போகிறவங்களும் அந்த வழியாக தான் போய் ஆகணும். பஸ்ஸும் அந்த வழியாக தான், எல்லா பஸ்ஸும் அங்கே டிப்போலேருந்து வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது.
இன்றைக்கி அந்த மப்சல் பஸ் ஸ்டாண்டு 33,75,00,000 ரூபாயில் 5.14 ஏக்கரில் சிறுவானூர்ன்ற பகுதியில் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தாண்டி போனீங்கன்னா ஐசிஎம்ஆர் பக்கத்தில் கட்டிட முடிவடைந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டார். சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தொகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகள் பற்றி சொன்னீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி சேர்த்துருக்கிறாங்க, ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி. உங்களுக்கு எதிர்த்தரப்பில் அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கிறாங்க, அவங்களும் தங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணின்னு சொல்லி சொல்கிறாங்க. போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குமா இந்த முறை, எப்படி இருக்கும்? அவரை பொறுத்தவரையிலும் எடப்பாடியை பொறுத்தவரையிலும் ஒன்றிய அரசு கண்ட்ரோலுக்கு போயிட்டார். டெல்லி போய் கூட்டணி கட்சியை முடிவு பண்ணி பேசிட்டு வராங்கன்னா அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. இது அவங்க எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, அந்த அம்மாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி. ஆனால் இன்றைக்கு அடமானம் வைக்கப்பட்ட கட்சியாக அதிமுக இருக்குது. மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டணி. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கூட்டணியில் இருந்தால், நம்ம கலைஞர் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தார். அப்போ எத்தனை திட்டங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது? 100 நாள் வேலை திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக அன்னை சோனியா காந்தி எல்லாரும் அது இப்போ ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் வேலை செய்யலான்னு இல்லை, அது லேடிஸுக்கு கொடுத்தா அவங்க வாழ்வாதாரம் உயரும், அப்படி கிராமப்புற வாழ்வாதாரத்துக்கு அது உதவியாக இருக்குன்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு அவர் செவிசாய்ச்சி எடுத்துகிட்டு வந்தார். அதுதான் நம்மளுடைய கூட்டணி. கூட்டணியில் இருந்தால் இவங்க கூட்டணியில் இருக்காங்க. நான் என்ன கேட்குறோம், சரி கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் கேட்டால் அந்த அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்கள? நீங்கள் சொல்லுங்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி சிறார்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் பணத்தை மட்டும் கொடுங்கப்பா, எங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்படுது, நீ கேட்டியா? எங்கள் கேஸ்லேருந்து காப்பாற்றுங்கன்னு தானே கேட்குறீங்க, வேறு என்ன கேட்குறீங்க? சுயநலம் தானே. அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸை வச்சுக்கின்னு நீ அங்கே வந்து நில்லு இங்கே வந்து நில்லு அப்படின்னு அவங்கள இழுத்தடிக்கக்கூடிய கூட்டணி தான் அந்த கூட்டணி. மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெளிவாக தெரியும், டிசைட் பண்ண மக்களுக்கு எல்லாமே தெரியும் சார். சார், இன்றைக்கி வந்து நான் எம்எல்ஏவா, நீங்கள் ஒரு நிருபராக இருக்கீங்க, உங்களுக்கு உலகம் பார்வையில் எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம பார்வையில் தான் பார்த்துன்னு இருப்போம். அவங்க உட்காந்து மொத்தமே டீ கடையில் பேசிடுவாங்க. அங்கே ட்ரம்ப் என்ன பண்ணுகிறாரு, வாரில் என்னென்ன குண்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு பேர் வரலும் சொல்லுவாங்க. நமக்கு அது தெரியாது. நம்ம இங்கே ரோடு போட்டாச்சா, குழாயில் தண்ணி வந்ததா அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். தவிர அவங்க வந்து எல்லாமே பேசுவாங்க. உலக அளவில் இன்றைக்கி மக்களுக்கு கூகுள் கையில் எல்லாருமே தன் உலகத்தை கையில் வச்சுருக்காங்க சார். அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். உட்காந்து பார்த்துட்டே இந்த மாதிரி நடக்காமையா, இவனுங்க கூட்டணி வச்சாங்களே அவ்வளோதான் சார். நம்ம 23 பேருக்கு கூட்டணி வைக்கிறது வந்து ஏதோ வெற்றி தோல்விக்கான கூட்டணி கிடையாது, மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. அதனால் எல்லாரையும் ஒன்றிணைச்சார் தலைவர். வாங்க, மதசார்பற்ற ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தலைவர். சரி, கூட்டணி கட்சிங்களே 23 பேர் சேர்த்தார, உங்கள் கட்சியிலேருந்து 23 லீடர் வெளில போயிட்டாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஓகே, ரைட், அதுதான் விஷயம். கண்டிப்பாக அதுவே உங்களால் முடியலையே, நீங்கள் எப்படி கூட்டணி? அதனால சிம்பிளாக கூட்டணி வச்சுக்கினாங்க. இங்கே தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கதாநாயகன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட வந்து நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு, ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆயுள் தண்டனை கைது கலெக்டர் ஜெயிலில் இருக்கிறான், அவனுக்கு 12 வருஷம் ஆயுள். அவன் வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா கலெக்டர் சம்பளம் வாங்கணும்னா முடியுமா? அது எல்லாருக்குமே வெளில என்ன அது மாதிரி கதை தான் இது. அவர் புரிஞ்சு போச்சு கதை. இப்போ நீங்கள் வந்து டிவி கொடுக்குறேன்னு சொல்லலாம், கார் கொடுக்கணும்னு கூட சொல்லலாம், வீட்டுக்கே எது ஒன்றா சொல்லலாம். வராதவன் எது ஒன்றா சொல்லலாம் சார். வரவங்க கொடுக்குறவங்க இதுதான் சார் சொல்ல முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னால் செய்வார், சொல்லாதது செய்வார். அதுக்கு உதாரணம் இந்த 5 வருஷம் ஆட்சி. ஒரு சின்ன கிராம சாலைகள் கூட சார், பூண்டி ஒன்றியம்னு ஒரு ஒன்றியம் எங்களுக்கு இருக்குது, அதில் 40 கோடி ரூபாய்க்கு பணி நடந்திருக்கு சார். ஒரு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் எவ்வளோ பணிகள் சார், சாலை பணிகளாகட்டும், குடிநீர் பணி சார். இன்றைக்கி வந்து சார், ஒரு நல்ல மன்னர் ஆட்சியில் இருந்தால் மழை ஆட்டோமேட்டிக்காக பெய்யும், தண்ணிக்கு பஞ்சம். அதுதான் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்மளோட தலைவர். அதனால் சார், அவருக்காக இதை புகழ்ந்து சொல்லலை சார். அவர் இரவும் பகலும் அதே சிந்திச்சு செய்கிறார் சார். இதை செஞ்சது மட்டும் கிடையாது, சொல்கிறதோடு நிறுத்த மாட்டார். சொன்னது நடந்ததா அதிகாரி கேட்டுக்கிட்டே இருப்பார், ஏன் நடக்கலை
சார் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தவுடனே கலைஞர் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாருல 6 மணிக்கு உடனே ஃபோன் பண்ணி பேசி கலெக்டர்கிட்ட மட்டும் அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட மட்டும் பேச மாட்டார், சீஃப் செக்ரட்டரிகிட்ட பேசிடுவார், இந்த அந்தந்த துறை அதிகாரிகிட்ட மொத்த பேர்கிட்டுமே பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா நம்ம முதலமைச்சர் தான். அதனால் எல்லாத்தையும் வந்து கண்கூட அவர் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி தமிழ்நாட்டை செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிற்பி தான் நம்ம அன்பு தளபதி அவர்தான். நிச்சயமா சார், எல்லாருக்குமான ஆட்சின்னு முதலமைச்சர் சும்மா சொல்லல. ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது நானும் அதை கண்கூட பார்க்குறேன். அதுதான் நீங்களும் சொல்றீங்க. அவ்வளோ வளர்ச்சி பணிகள், மக்களும் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியே சாட்சியாக இருக்கிறது மீண்டு வர்றதுக்கு அப்படின்னு சார் இன்னொரு முதல் கட்டமே சொன்னார், 10 ஆண்டு ஆட்சியில் வேற மாதிரி மாற்றுவேன்னு சொன்னார் 2021. ஆனால் இந்த 5 வருஷத்துலேயே அவர் கிட்டத்தட்ட 65% அவர் சொன்னதுக்கு மேலே எல்லாம் செஞ்சுருக்காரு. இன்னொரு 5 வருஷம் வந்து பிரமாதமாக தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் எடுத்துன்னு போய் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது சார். அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடந்துக்கிட்டே இருக்குது, சாலை பணிகள் விரிவாக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் மெட்ரோ ரயில் சார், அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிறுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒன்றிய அரசு. இன்றைக்கி அதை போட்டு இன்றைக்கி பூந்தமல்லி வரலாம் இப்போ ஓட வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் யார்? நம்ம முதலமைச்சர். நிச்சயமா சார், எனக்குமே வந்து உங்களை சந்திச்சு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கிறேன். மீண்டும் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக நாங்கள் சந்திப்போம் அப்படிங்கிற உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமாக வெற்றியை வந்து தலைவருடைய காலடியில் எடுத்துகிட்டு போய் வைப்போம். நிச்சயமாக எங்களுடைய வெற்றி தொடரும். தலைவர் வந்து 2வது முறையாக முதலமைச்சர், கலைஞருடைய ஆட்சி 7வது முறையாக தமிழ்நாட்டில் மலரும். உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதால் மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா